இந்த மேடையை உடைக்காம போறதே. என்ன இப்படி சொன்ன அந்த காலம் வரைக்கும் எனக்கு வர மாட்டேங்குது. கால் உள்ள போயிடாம பாத்துக்க. இதெல்லாம் வீங்கிடும். அப்புறம் ஏற்கனவே வீங்கி போயிட்டே இருக்கு. கட்ட பிள்ளை மச்சான் தங்கச்சியை பார்க்கணும் தானே? ஆமாப்ல. தங்கச்சி தங்கச்சி அந்த மாலை ஓரத்தில் இருக்குமே. பாரு டிரைவர் கல்யாண முகூர்த்தத்துக்கு போகணுமா? குழந்தையா ஓடி போச்சா? நீ தானே காரணம். குழந்தைய வயிறுல புடுங்க. இந்த பானையை வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறியடா? பரவாயில்ல. எதுக்கு கூப்பிட்ட? சும்மா சும்மா எதுக்கு கூப்பிட்டு இருக்க மாட்டியா? அண்ணன் வேலையே செக்யூரிட்டி வேலையே ஆள் வந்திருக்குன்னு சொல்றது. அதனாலதான் ஓடி போச்சு. நீனும் கிளம்பிட்டியாரா? நல்லது. யார் வந்திருக்கா? நம்ம இடத்துக்கு வேடர் வந்தாரு. மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார். மான்குட்டியை தேடி வந்து உன்ட்ட மானை பிடிச்சி கொடுக்க சொல்றாரு. இல்ல அவர் தேடி வந்த மானை கேட்கிறாரு. என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் மானை பார்க்கல. என்னன்னு சொன்னாரு? மான் இங்கதான் வந்திருக்குன்னு. என்னன்னு சொன்னாரு? மான் இங்கதான் இருக்குன்னு சொன்னாரு. யார் சொன்னா? ஒரு வேடுவர் சொன்னார். இந்த அவங்க தான் சொன்னாங்க. யார் சொன்னாலும் நம்பிடுவியா? நான் நம்பல. யார் சொன்னாலும் நம்பிடுவியா? நான் நம்பலடா. அவர் நம்பாதீங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டுட்டா? அப்பவே சொன்னேன் கூப்பிட வேணாம் சொன்னா கேட்கலையா? மரியாதை சொன்னாரு. அவர் சொன்னா நீ கேப்பியா? நீ தானே காவல் பார்த்துருக்க. அப்போ உன் காவல் சரியில்லை. அப்பாட்ட போய் சொல்லவா? சரி அப்பாட்ட காலையில் சொல்லிக்கிடுவான். ஆனா இவர் சொல்றாரு. என்னன்னு? யார் என்ன சொன்னாலும் என்ன கேட்குற? அடம் உள்ள போயிடுச்சுன்னு சொன்னாரு. உள்ள போயிடுச்சு சொன்னா நீ தானே காவல் நிக்கிற. ஆமாம்மா. அப்புறம் காவல் சரியில்லையா? அம்மா நான் இன்னைக்கு காவல் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் மான் வந்துருச்சுன்ற. எப்படி மான் வந்திருக்கோம்? அப்போ ஒழுங்கா நீ காவல் பார்க்க. ஆட்டுக்குட்டியை காணாம தேடிக்கிட்டா நீ மானு சும்மா ஓடுறியா? என்ன மான் வந்துச்சா வரலையா? இல்ல வரல. இல்ல அப்ப சொல்லி நீ என்ன கூப்பிட்டு விட்டானே? ஐயே என்ன இந்த பாடப்பட்ட இருந்தாலும் என்ன கதியா போறான். மான்லாம் வரல. கிளம்பி ஆட்டுக்குட்டியை காணாம போய் தேடுங்க போங்க. நான் தான் சொல்லிட்டேம்மா. என்னன்னு? மான்குட்டி வரல. யார்கிட்ட சொன்ன? இந்த மாமாட்ட நம்ம சுத்தமா கரடி நிற்கும் போது மான்குட்டி கேட்டு சொன்னியா? அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்ட? நீ சொல்லி அனுப்ப வேண்டியதானே? நம்ம குடும்ப தலைவி நீ தானே. நான் இப்ப குடும்ப தலைவியான பொறுப்பு தான். அப்புறம் தலைவினா தான். இந்த இடத்தோட தலைவினா தான் கூப்பிட்டு விட்டியா? அப்படியா? ஆமாடா. ஆனா நீயே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொன்னா ஊர்ல பணம் கொடுக்க மாட்டாங்க.
என்ன சொல்ற? ஐயா நான் சொன்னா பலாரோட கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னு சொல்ல வர? நான் சொல்லணுமா? தோழி எங்க அவகிட்ட சொன்னியா? தோழிக்கு சளி பிடிச்சிருக்கு அதனாலயா அவ வரலையா? அவளை கூப்பிட்டு வரலையா? அவளுக்கு சளி பிடிச்சது. அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியுதா? மானக்கானா உன்னோட காவல் சரியில்லைன்னு சொல்ல வராரு. அவரை முறைச்சு பாரு. என்னவா என்ன சரி முறைச்சு பாரு. அவரை இன்னும் நல்லா முறை, இன்னும் நல்லா முறைனே, இன்னும் நல்லா முறை. அப்பவே சொன்னேன் இருந்தாலும் முட்டை கோசை ஒரே தான் வைக்கார. என்னண்ணே வாய் இப்பத்தான் நல்லா போயிட்டு இருக்குமா உடம்பு. உன்கிட்ட போய் பேசுற மாதிரி. வாருங்கள் வேடு வரை, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கைகொள்ளும் உள்ளெடுத்து விளையாடும் வேடுவ குலத்தவரை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரை வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமாக சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்கள் கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரை. வண்ணத்தமிழகத்தின் மனமே நழுவாமல் மந்தாரை வரவிருக்கும் பழமை தவறாமல் எண்ணத்தில் கபடமில்லாமல் இன்னார் என்று தெரியாது எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருக. இடத்திற்கு முதல்வியே வருகை என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வறுமலையிலே அழகான ஒரு மான் கூட்டம். கட்டளுக்கு பிட்டை மான் கண்டதும் சென்றேன். பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அப்படின்ற அந்த மானாகப்பட்டது இந்த இடத்துக்கு வந்ததுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதியை பற்றி பிடிக்கணும்னு ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ளவங்கள்ட்ட அனுமதி கேட்டு பிடிச்சா அது ஒரு சிறப்பு. அதனால இந்த இடத்துக்கு தலைவின்ற முறையில் உங்கள்ட்ட அனுமதி பெற்று எனது மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்றதுனால எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லு. வேலிமலை வள்ளி பொண்ணு வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். வேலிமலை வள்ளி பொண்ணு வணக்கம், நான் தேடி வந்த மானு வேணும் எனக்கும். இல்லைன்னு சொல்லி புறதலாதே வள்ளி உன் காவல் சிறப்படையும் மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மானென்னை சேர்ந்து தனி சிறப்பு. மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மானென்னை சேர்ந்தா தனி சிறப்பு. வேலிமலை வள்ளி பொண்ணு வணக்கம், தேடி வந்த மானு வேணும் எனக்கும். குறிஞ்சினத்துக்கு பெருமை தேடி புகழின் அருளாய் வளமை நாடு. ஆனை பிடித்தால் கொண்டாடுவார் 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 கொண்டாடுவார். பெண்மானின் தவத்திற்கு இல்லையில் செய்து பெண்மானை தூக்கிச் செல்லுவேன். சம்மதமுள்ளம்மா சஞ்சலமுயம்மா மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மானை சேர்ந்தால் தனி சிறப்பு. தேடி வந்த மானை விட்டு இங்கு நானும் இல்லையம்மா. என் மனம் என்னறைகள் நிற்பதில் நான் இருக்கேன், நிற்பதில் நான் இருக்கேன், நிற்பதில் நான் இருக்கேன். அம்பு வச்சு பானம் விட்டா உசுறு போயிரும், குழி பறிச்சு விழுந்துக்கிட்டா ஊனமாயிரும். உசுறு போகக்கூடாது, ஊனமாக கூடாது. மனசா வேணும்மா, மனசு நோகக்கூடாது, மனசு நோகக்கூடாது, மனசு நோகக்கூடாது. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது காரிசமானு. பரமன் கையில் ஒரு தாரகமானு, பரந்தாமன் வீசியது காரிசமானு. என்னை அடையும் இந்த புள்ளிமானு, புள்ளிமானே, புள்ளிமானே. பெண்மானி தவத்திற்கு இன்றே நல் செய்து பெண்மானை தூக்கிச் செல்லவே. சம்மதமுண்டாமா, சஞ்சலமுயம்மா, மானையும் தருவது உன் பொறுப்பு. பெண்மானென்னை சேர்ந்தால் தனி சிறப்பு. பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம், இனி ஆனந்த காணலாம் எல்லாருமே. உங்க பேருங்க? அற்புதமான இசையை மத்தியில அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல எனது மான்குட்டியாகப்பட்டது அன்பிற்குரிய மான், அறிவிற்குரிய மான், பண்பிற்குரிய மான், பாசத்திற்குரிய மான். அப்படிப்பட்ட மானாகப்பட்டது இந்த இடத்துக்கு வந்ததுனால இடத்திற்கு தலைவின்ற முறையில் நீங்க அனுமதி கொடுக்கணும். மான்குட்டியை நான் கைப்பிடியால் கைப்பிடிக்கணும், காலமெல்லாம் அந்த மான்குட்டி நினைக்கணும் அப்படின்றதுக்காக அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்க பேரை சொல்லுங்க. கந்தன். தந்தை பேர்? சடையன். தாயார் பேர்? சடச்சி. நாடு எதுங்க? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? கழுகு மாமலையில இருந்து. மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு வெள்ளிமலைக்கு இடையில. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 20 காத தூரம். 20 காத தூரம்னா 200 மைல் சுற்றளவு. கையில என்ன வச்சிருக்கீங்க? கணை. அதோட
தன்மை என்ன? மயக்கக்கூடியது, காந்த சக்தி, ஈர்ப்பு விசை உடையது. எதை மயக்கம்? எதை காமிச்சாலும் எதை காமிச்சுட்டாலும் வா அப்படின்னா அது கவர்ந்து இழுக்கக்கூடிய. ஓடி வந்தீங்க, அதை வச்சு மானை பிடிச்சிக்கலாம்ல. இந்த மான்குட்டி அப்படி பிடிக்க கூடாது. எப்படி பிடிக்க போறீங்க? மான்குட்டி கைப்பிடியால் கைப்பிடிக்கணும். கையில பிடிக்க முடியும்ல. யார் பிடிச்சிருக்கா? ஏன் சிவபெருமான் பிடிக்கலையா? அவர் பிடிச்சிருக்காரு, 2 விரல்ல பிடிச்சாரு. மானா உருமாறாரு, மானகான கோயில்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கல. சரி, மானிட்ட பிறகு யார் மான கையில பிடிச்சிருக்கா? மான்குட்டி நான் பிடிக்க வந்திருக்கேன். சாத்தியமான பேச்சா? மனதை விட வேகமானது மானுன்னு சொல்றாங்க. சரி, அதை எப்படி கையில பிடிக்க முடியும்? மான்வேகம் மனவேகம் என்றாலும் என்னுடைய மனவேகம் அந்த மான்குட்டியை தொட்டதுனால வந்திருக்கேன். எதையாச்சும் பேசக்கூடாது. ஏதாவது நீங்க எதை சபையில பேசுறமோ அது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், சொல்லுக சொல்லை பிரித்து வச்சோ அச்சொல்லை வெல்லும் சொல்லி இன்மை அறிந்துன்னு சொன்னாங்க. எதுக்காக? ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்புறமா இருக்கிறவங்க ஒரு சொல்றாங்க அப்படின்னா அதை வெல்லக்கூடிய சொல்லி யாருமே சொல்லக்கூடாதான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? எல்லாமே பேச்சாயிராது. தீதும் நன்றும் புறத்தர வராருன்னு கணியன் பூங்குடுறார் சொன்னார். சாதாரணமா நம்மள மாதிரிலாம் பேசியிருந்தாருன்னா இன்று அந்த தீதும் நன்றும் புறத்தர வரா என்ற வார்த்தை ஐநா சபையில ஒலிக்குமா? சாதாரண தமிழன் சொன்ன வார்த்தை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தையும் அவர் சொன்னார் தான். இன்று ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அந்த வார்த்தை தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் தமிழ் சிறப்பாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் தமிழை மறந்து போயிட்டு இருக்கு. அதான் தமிழ் என்றாலே அமிர்தம் என்பது பொருள். அப்படி அமிர்தத்தோடு இருக்கக்கூடிய அழகான மான் தான் என்னுடைய மான். ஏன் கேட்டீங்கன்னா இந்த மான் வந்து கசட்டு தமரங்க எங்க நம்ம இறல வெள்ளல கா கசட தமர தா மீ இல் அப்படின்ற முத்தமிழையும் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய அழகான மானு பேசும்பொழுது முத்து முத்தா விழுகும். எப்படி பேசும்? வார்த்தைகள் கூட 32 வகைப்பட்ட மான் இருக்கு. சரி, 32 வகைப்பட்ட மான்ல எந்த மானுமே பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய மான் பேசும்ன்ற பாருங்க, இது விசித்திரமானது. ஓட்ட பானையில் நண்டு விட்டா மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது, சட்டையை உடச்சு விடுவேன். நண்டு விட்டா கூட அந்த நண்டு வந்து எப்படி போகுது, போற நண்டு வந்து எந்த சத்தம் வருதுன்ற கூட அந்த சத்தையின் ஓசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓசையை கேட்கும் பொழுது கூட அதுல தமிழ் வரும். நண்டுல மான் வரலங்க, மான் என்னமோ விசித்திரமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, வேட்டையாட வந்தேன் வினயமான ஒன்றை கண்டேன், ஓட்டமாக வந்தேன் உள்ளே நுழைய கண்டேன், வில்லை போன்ற புருவம் பார்த்தாரு, விரும்பத்தக்க அழகான பருவமா, என் மானுக்கு இல்லை என்ற கருவம், ஈடு இணையில்லாத உருவம், நடந்தாய் மானுடைய நடை அழகு பார்த்திருக்கணும். மானுடைய இடை பார்த்தீங்கன்னா உடுக்கு போன்ற இடை, அப்படி நடந்து போச்சுன்னு சொன்னா உடுக்க எடுத்து அடிச்சோம்னா எப்படி இருக்கும் அது போல. இப்படிப்பட்ட மான் எனது மானுமா? மானுக்கு தாமரை, அம்மா தாமரை நீங்க பாத்தீரா? இருக்குல்ல, ஏன் நீங்க கூட்டு போறதுக்கு அந்த மானை? சரி இருக்கட்டும். என்னங்க மாடு என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க, மானை கையில பிடிக்க முடியுன்றீங்க. மானு பொதுவாகவே மென்மையானது, திணைப்பொண்ணத்துக்குள்ள வராது. ஆனா மானு உள்ள வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்றீங்க. அதை விட பெரிய பொய் என்ன தெரியுமா? மானை கையில பிடிக்க போறேன்றது பெரிய பொய். யாருமே பிடிச்சது கிடையாது, ஆனா பிடிக்க போறேன்றீங்க, அதுவே பெரிய பொய். இப்படி பொய்யா? சரி, இதுக்கு முன்னாடி மான் வச்சுறீங்களா? மான் இருக்குல்ல, எப்படி பிடிச்சிங்களா? பரிசாக கொடுக்கப்பட்டது. அதான் வாய்ப்பு இல்லையே. இங்க பாருங்களேன், அன்னைக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட அந்த மான்குட்டியை வச்சிருக்கேன் வீட்டுல. அதே மான்குட்டிக்கு பக்கத்துல சாகசம் செஞ்சிரு உங்களுக்கு மான பரிசா கொடுத்தாங்க. இங்க பாருங்களேன், என்ன செய்யறோம்ன்றது ஒரு பக்கம், எதற்காக செய்யறோம்ன்றது ஒரு பக்கம், எது செஞ்சா எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வாக்குல எனக்கு கிடைச்ச இந்த மான்குட்டி. அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிங்கத்தை கொடுத்துருக்க வேண்டியதானே? எங்க அம்மா அப்படி. சரி, எனக்கே ஒண்ணு புரியலங்க. வர வேடுவரெல்லாம் சிங்கத்தை தேடி வர வேண்டியதானே? ஒரு புளியை தேடி வர வேண்டியதானே? வர எல்லாருமே மானக்கானான்னு வந்தா என்ன அர்த்தம்? அடிச்சு கொண்டு போடுன்னு பயம். சிங்கத்தை எங்க அம்மாட்ட இருக்கேன். அம்மா பிடிச்சிருக்காங்களா? அம்மா பிடிச்சிருக்காங்களா? எங்க அம்மா பிடிச்சு வச்சிருக்காங்களே. அப்படியே காளமாடை வந்து எங்க அப்பா பிடிச்சு வச்சிருக்காரு. புளிய வந்து நீங்க சொன்னது மாதிரி என் தம்பி பிடிச்சு வச்சிருக்காப்லையே. நீங்க எதையும் பிடிச்சிருக்க மாட்டீங்களே. அழகான மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கீங்க. ஆனா பிடிக்கல. மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு மாட்டாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சரின்னு சொன்னா மான்குட்டியை பிடிச்சாடி அங்க இருந்து துரத்தி வரும்போதே பிடிக்க வைக்கல. அப்புறம் சரின்னு சொன்னா அவர் பிடிக்க போறாரு. பிடிக்க வைக்கல பாருங்க போல. இந்த இடம் அனாமத்தா இருந்தா வாங்க வேடு வரே மான் இங்க உள்ள இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லல. இங்க 3 பேர் காவலுக்கு நின்றுட்டு இருக்கோம். எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, என் காவலை மீறி மான் உள்ள வருதா? மான் இங்க வந்ததுனாலதான் நான் வந்து நிக்கிறேன்றேன். என்கிட்ட காட்டுக்குள்ள போனா என்னைக்கு சோதனை நிறைய இருக்கும். அத்தனை சோதனைகளையும் கடந்து இறுதி நீ சாதனைகள் முடிக்கிறதா வேடுவருடைய பண்பு. யார் எந்த வேடுவர் சாதனை புடிச்சிருக்காரு? ஏகலைவன் சரியா பேசணும். பாருமா, ஏகலைவன் பாண்டு மண்ணே வேட்டைக்கு போனான். சரி, வேட்டையாடுவதில் சிறந்தவன் பாண்டு மண்ணே. பாண்டு மண்ணே வேட்டையாட போனா ஒரு மானை பார்த்தேன். பொதுவாகவே வந்து எப்படிலாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க முத நீங்க. பாருங்களேன், வேட்டையாட கூடாது, எதை கூடாது அப்படின்னா குட்டி மான்கள் அடிக்க கூடாது. சரி, புணர்ச்சி செய்யும் பொழுது மான்கள் அடிக்க கூடாது. புணர்ச்சினா எப்படி? புணர்ச்சினா ஆண் மானும் பெண் மானும் ஒண்ணா சிற்றின்பம் சொல்லலாம். ஆமா, சிற்றின்பத்தோடு இருக்கும்போது ஊடுருவல். அப்ப ஊடுருவல் இருக்கும்போது இந்த மான்குட்டி அடிக்க கூடாது. அப்படி அடிக்க கூடாது. ஆமா, பாண்டு மண்ணை எவ்வளவு பெரிய வேட்டையாடுறதுல சிறந்தவன். ஆனா அங்க ஊடல்ல இருக்கிற மானை அவன் மான் தானே அப்படின்னு சொல்லி கணை எடுத்து விட அங்க மானாக இருந்தவர் யார் அப்படின்னா கிந்தம ரிஷியாகப்பட்டவர். அவர் என்ன பண்ணாரு? ஏண்டா நான் என் பொண்டாட்டி கூட ஊடல்ல இருக்கும் போது நீ வந்து என்னை அம்பு எடுத்து விட்ட,
இதே மாதிரி நீ உன் பொண்டாட்டியை தொடும் போது உன் மண்டை வடிச்சு செத்து போவடான்னு சொன்னேன் அப்படின்னு சாபத்தை கொடுத்ததுனால அது எதனால ஒரு மானை தேடி வேட்டையாடி போனனாலதான். சீதையும் ராமரும் அன்னைக்கு பிரிஞ்சதுக்கான காரணம் எது? ஒரு மான் தானே. அப்புறம் மான தேடி எல்லாம் வேடுவர் வந்தீங்க. அதுக்கு பிறகு என்ன சிறப்பு நடந்துச்சுன்னு இருக்குல்ல, சிறப்பு நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்களேன், தர்மன் யாருக்கு பிறந்தா? தர்மர் யாருக்கு பிறந்தாரு? தர்மன் யமதர்மனுக்கு பீமன் வாய். தர்மர் யாரு? அர்ஜுனன் இந்திரன். தர்மர் யாரு? தர்மன்னா பேர் தர்மனா? நீங்க தானே சொன்னீங்க. பஞ்ச பாண்டவர்கள தர்மன்னு பேர் சொல்றாங்களே, அவன் பேர் உண்மையான பேர் தர்மனா? தர்மர்னு நீங்க சொன்னீங்க. சரி, தர்மர் யாருன்னு நான் கேட்டேன். நான் தான் கேட்கிறேன். நானு தர்மன்னு சொல்றமே, பேரு தர்மன் தானா இல்ல வேற பேர் இருக்கா? நீங்க தானே தர்மர்னு சொன்னீங்க, எப்படி தர்மர்னு சொல்லலாம்? நான் அதைத்தான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. யுதிஷ்டர் தான் பேரு, தர்மர் என்பது அவரோட பட்டம். அவர் என்ன செஞ்சாரு அதுக்கான தர்மம் இருக்கு. தர்மம் செஞ்சனால தர்மர்னு பேரு. என்ன தர்மம் செஞ்சாரு? எல்லா தர்மமும் கர்ணன் தான் செஞ்சான். ஏன் கர்ணனை மட்டும் குடைவள்ளல்னு சொல்றான்? பாருங்களேன், கேட்டதும் கொடுக்குறான். ஏன் கிடைக்குன்னா தன்னுடைய கவச குண்டலத்தையே அறுத்து கொடுக்குறான். கேட்டோட வந்து தர்மர் தானே கொடுத்தாரு, அதனாலதானே தர்மர்னு பேரு. ஏன் குறிப்பிட்டு கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் குறிப்பிட்டு கர்ணனை மட்டும் குடைவள்ளல்னு சொன்னாங்க? தர்மர் தான் தர்மம் செஞ்சான், கர்ணன் தான் தர்மம் செஞ்சான். கர்ணனாகப்பட்டவன் வந்து இறக்கும் தருவாயில கூட கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்கும் பொழுது தன்னுடைய குதிரத்தை எடுத்து கொடுத்தானே, நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுறான்னு கொடுத்த உடனே அப்ப கொடுக்கக்கூடிய மனம் கேட்டு தானே கொடுத்தாரு. எது கேட்டு தானே கொடுத்தாரு. தானம் என்பது வேற, தர்மம் என்பது வேற. தானம் என்பது கேட்டு கொடுப்பது, தர்மம் என்பது கேட்காமலே கொடுப்பது. சரி, எதை கொடுத்தாரு தர்மத்தை? எதை கொடுத்தாரு? எதற்காக குடைவள்ளல்னு பேர் வந்துச்சு சொல்றேன்னு கேட்டுக்கங்க நல்லா. குடைவள்ளல் அர்ஜுனன் போய் கேட்குறான், கர்ணா எங்க அண்ணன் தான் தானம் செய்கிறான் தர்மம் செய்கிறான், ஆனா எங்க அண்ணனை யுதிஷ்டனை நீ சொல்ல மாட்டிய குடைவள்ளல்னு, ஏன் கர்ணனை குறிப்பிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சொன்னா நான் கண்ணன் என்ன பண்ணாங்க, வேடுவரா மாறி 2 பேரும் போயிருக்காங்க. வேடுவரில் அந்தனாரா மாறி போயிருக்காங்க. அந்தனாரா மாறி தர்மரோட அந்த அறைக்கு போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு போய் கேட்குறாங்க, அப்பா இது மாதிரி நாளைக்கு ஒரு யாகம் வளர்க்குறோம், அந்த யாகத்துக்கு சந்தன கட்ட தேவை அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர்கிட்ட கேட்குறாங்க. யார்? அந்த அந்தனாரா வந்து 2 பேர் கேட்குறாங்க. கேட்டால் அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 பேரை கூப்பிட்றாரு. 4 பேரை வேலையாட்களை கூப்பிட்டு காட்டுக்கு போய் சந்தன கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மழைக்காலம் அப்போ ஈரமாக இருக்கிறனால கட்டைகள்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 நாள் கழிச்சு வாங்க, நான் கட்டையெல்லாம் சந்தன கட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு கண்ணனும் அர்ஜுனனும் திரும்ப போயிடுறாங்க. கர்ணனோட வீட்டுக்கு போகிறாங்க. கர்ணனோட வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, அப்பா இது மாதிரி நாளைக்கு ஒரு யாகம் வளர்க்குறோம், எங்களுக்கு சந்தன கட்டை தேவைன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது தான் அவர் சொன்னாரா, என்ன பண்ணாரா அப்படின்னா, இது மழைக்காலம் எல்லா கட்டையும் ஈரமாக தான் கிடக்கும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாமே சந்தன கட்டையில் செஞ்சாதான் அப்படின்னு சொல்லி அந்த கதவையும் ஜன்னல் கட்டையும் உடச்சி கொடுத்தானா. இதை கேட்டுருந்தா தர்மரும் கொடுத்துருப்பாரு. ஆனால் எப்படியாச்சும் கொடுக்கணுன்ற மனசு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா கர்ணனுக்கு தான் இருந்துச்சு. அதனால தான் குடைவள்ளல் அப்படின்னு சொல்லி கர்ணனுக்கு பேர். இப்படி இருக்குல்ல, இங்கே பாருங்களேன். அதே போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் கொடுக்கணும். எது எங்கே கொடுக்கணும், எதை கொடுக்கணும் என்று கேட்டால், கொடுத்தவர்கள் பலர் உண்டு, கொடுப்பவர்களுக்கென்று தனி பெருமையும் உண்டு. அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அவ்வை மூதாட்டிக்கு அந்த அதிகமான் கொடுத்ததை போல, அதே போல ஒரு புறாவிற்காக தன்னுடைய உடம்பினுடைய சதையை எடுத்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அதே போல ஒரு மயிலாக கொடுத்தாரு. ஆமா, பாரி வள்ளல் எதுக்காக ஒரே ஒரு முல்லைப்பூக்காக எதுக்கு தேரை கொடுக்கணும்? அப்படிலாம் கொடுத்தவங்களாம் இருக்காங்க. அப்படி கொடுத்தவங்க மத்தியில இந்த இடத்துல நீங்களும் இந்த மான்குட்டியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணும். நான் என்ன சொல்றேன், நெல்லிக்கனி என்பது அரிது. அந்த நெல்லிக்கனியை வந்து சாப்பிட்டோம்னா நீண்ட நாள் வாழலாம். அப்ப ஒரு மரத்துல ஒரு நெல்லிக்கனி தான். சரி, ஒரு மரத்துல ஒரே ஒரு நெல்லிக்கனி. அந்த ஒரு நெல்லிக்கனியை பறிச்சு சாப்பிட்டோம்னா நீண்ட நாட்கள் வாழலாம்னு தெரிஞ்சது. அப்ப அதிகமானுக்கு தெரிஞ்சதுனால அதிகமான என்ன பண்றான், அதை பறிக்கிறதுக்காக பெரிய மலையினுடைய உயரமான பகுதியில ஏறி சரிவான பகுதியில இறங்குன்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக சரிவான பகுதி, அந்த பகுதியும் கடினமான பகுதியில இறங்கி அந்த மரத்துல ஒரே ஒரு நெல்லிக்கனியை பறிச்சுட்டு மறுபடியும் ஏறி நடந்து வர்றேன். நடந்து வரும்போது பார்த்துட்டு கிளவி பார்த்த உடனே என்ன பண்றேன், எனக்கு பசிக்குது, என்ன எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்ப என்ன பண்ண, அந்த நெல்லிக்கனியை சரி நம்ம சாப்பிட்றத விட இந்த கிளவி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா தமிழாது இன்னமும் செழித்தவங்குமே அப்படின்றதுனால அப்ப கொடுக்கக்கூடிய மனம் வந்து அதிகமானுக்கு இருந்ததுனால நெல்லிக்கனியை கொடுத்தான். அதே போல இந்த இடத்திற்கு வந்து தலைவின்ற முறையில இனத்தவர் வந்திருக்காரு. ஒரு இன தவறு செய்யாம இந்த மான்குட்டியை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லையம்மா. மான் வந்துச்சு அப்படின்னா மறைச்சு வைக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் வீடு வரையே மான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து கேட்டு வந்தவர் என்ன பண்ணிருக்கணும், அம்மா எனக்கு ஒரு மானை பிடிச்சி கொடு, உங்கள் அண்ணனுக்கு 7 பேர் இருக்காங்க, எனக்கு மானை பிடிக்க வக்கில்ல வகையில் எப்படி
அப்படின்னு சொல்லியிருந்தா எங்க அண்ணனுக்கு 7 பேர் இருக்காங்க, பிடிச்சிட்டு வந்து கொடுங்க பாவம் வேடுவருன்னு இருப்பேன். அதை விட்டுட்டு ஏன் பொய் சொல்லிட்டு வந்து கேக்குறீங்க? எப்படி 7 மாடு உங்க அண்ணன் தம்பி 7 பேர் பிடிச்சு கொடுத்தாலும் 700 மாடு பிடிச்சு கொடுத்தாலும் 7000 மாடு பிடிச்சு கொடுத்தாலும் என்னுடைய மானுக்கு ஈடு இன இந்த பூமியில கிடையாது, தெரியுமா? அது என்ன ஈடு என்ன கிடையாது? அக்னி என்ன தனி சிறப்பு இருக்கு உங்க? என்ன தனி சிறப்புன்றீங்களா? காட்டுல தீ எரியுதுன்னு நினைச்சீங்களே, அந்த தீயில இறங்கி நடந்து வந்தா கூட என்னுடைய மாட்டினுடைய தேகத்துல ஒரு முடி கூட கருகாம வரும். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன யார் கதையை சொல்லிட்டு இருக்கீரு? என்ன யாரோட தேகத்துல ஒரு முடி கூட கருகாம வருமா? தீயில இறங்கியுமே தன்னோட ஒரு முடி கூட கருகாம வந்த பெண் யாருங்க? பாஞ்சாலி. வருஷம் வருஷம் போய் தீயில இறங்குவாளாம். வருஷத்துக்கு ஒரு தடவை கூடணும். ஒருத்தரோடனா எல்லாரும் கூடயுமா? ஒருத்தரோட தான். யார் யாரு? அப்ப யாரு 5 பேர்? யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், தர்மன் தான் சொல்றீரு. விபீஷணன் சொல்லுங்க அப்படி. அப்ப இந்த 5 பேரோட என்னன்னு கேட்டீங்கன்னா வாழும் பொழுது யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லி 5 அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரோட கூடணும், ஒருவரோட வாழ்க்கை. அப்ப வாழும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னி யாகத்துல இறங்கி அப்படி வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட வாழ போகும்போது இப்ப யுதிஷ்டர் கூட வாழ்ந்து முடிச்சுட்டா அந்த 1 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தீயில இறங்கி தன்னுடைய பத்திரி தன்மையை காட்டி விட்டு பிறகு அடுத்து போய் பீமர் கூட வாழ்வார. அப்ப ஏற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா பாஞ்சாலிக்கு தான் இருக்கு. ஒரு முடி கூட கருகாம திரும்ப வருவாங்க. அப்ப ஏற்பட்ட சிறப்புலாம் இருக்குல்ல. அதே போல அது மாதிரி ஒரு மானுக்கு எப்படி இந்த சிறப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. என்னங்க காலில இருந்து கதையா சொல்லிட்டு இருக்கீங்க? மானுக்கு சிறப்பு எத்தனை சிறப்பு தெரியுமா? முடி கருகாதுன்னா இது என்ன கதை? ஆமா, என்னுடைய மானுக்கு தேகத்துல ஒரு முடி கூட கருகாம வர. சரி இருக்கட்டும், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், வீண் அதெல்லாம் பேச வேணாம். 10 மணில இருந்து உட்காந்துருக்காங்களே யாரையாச்சும் ஒரு ஆளை உங்க மானை பார்த்தேன்னு சொல்லட்டும். இந்தாங்க வேடு வரை உங்க மானிங்க தான் இருக்கு பிடிச்சிங்க போங்கன்னு சொல்றேன். ஒரு ஆளை சொல்லுங்க மானிங்க இருக்குன்னு. யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நீதிமான்கள் உட்காந்து பாக்குறாங்க. யாரையாச்சும் ஒரு ஆளை மான் ஓடி வந்துச்சு 4 காலில் அப்படின்னு சொல்லுங்க. அற்புதமான மானு என் பக்கத்துல நிக்குதுல போய் ஆடை கட்டி வந்திருக்கா, அழகா அப்படியே நடந்து வந்துச்சா, 12 மணிக்கெல்லாம் அப்படியே பாட்டு பாடி வந்துச்சா, கவனம். அப்ப இந்த மானாகப்பட்டது 12 மணிக்கெல்லாம் வெளியில வந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஆடி விளையாடி பாட்டு பாடி ஆட்டம் ஆடி. தேவையெல்லாம் பேசுறீங்க. என்ன தேவையில்லாம என்ன பேசுறீங்க? என்ன ஆடிச்சு பாடிச்சு? ஆமா, என்னுடைய மான்குட்டி ஆடுமா? அவ்வளவு நேரம் 10 மணில இருந்து ஆடிட்டு இருக்கா? 12 மணில இருந்து 12 மணில இருந்து ஆடிட்டு இருக்கு. அப்ப எத்தனை மணிக்கு நீங்க துரத்தி வந்தீங்க? நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அப்படி கேட்பேன். அப்படி கேளுங்க. எத்தனை மணிக்கு நீங்க துரத்தி வந்தீங்க பாருங்களேன். அதுக்கு இதுக்கு 20 காத தூரம்ன்றீங்க. 20 காத தூரத்துக்கு எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு இங்க வந்துருச்சா மான்? பாருங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு 5 நொடி பொழுதுகளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இப்ப 12 மணி இருக்கு இல்லையா, 12 மணிக்கு முன்னாடி ஒரு 5 நொடி பொழுதுகளுக்கு முன்னாடி தான் அந்த மான்குட்டியை பார்த்தேன். 12 மணிக்கே வந்துருச்சு. நீங்களே இங்க பாருங்களேன், பார்த்த மான்குட்டி உள்ள வந்திருக்கு. நான் எதுக்காக அதாவது இந்த மான்குட்டி மானு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மானுங்க இருக்கு தர முடியாது. இவ்வளவு பேசுற ஆண்களை கண்டாலே பிடிக்காது. என்னது? எனக்கு ஆமா போடுற ஆண்களை கண்டாதான். அதிகமா பேசுற பெண்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஆண்கள் என்ன சாதிச்சீங்க நீங்க அதிகமா பேசுறீங்க? பெண்கள் என்னத்தை சாதிக்கிறாங்க? நான் 1000 சொல்லுவேன். நானும் 1000 சொல்லுவேன். நான் 1001 சொல்லுவேன். நான் 1002 சொல்லுவேன். ஆளப்பார் விடுவரை ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு உண்டு. இனம் இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும் சொல்லியிருக்காங்க. அந்த பயிரை மேய்றதுக்கு வேலியை பயிரை மேய்ஞ்சா நல்லா இருக்குமா? அது நீங்க பேசுற பேச்சா இருக்கு. நம்ம இனத்தை பிள்ளை தானே மானு வரலன்னு சொல்லுதே, கேட்டுட்டு போவோன்னு இல்லாம அப்புறம் பிடிவாதம். வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கா? நீங்க பிடிவாதம் முடிச்சு நிக்கிறீங்க. அதைத்தான் சொல்றேன், பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்கு வாதம் பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அதி முதல் நதவரை கதை கேட்கல, ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல. யாருக்கு பாடுறேன்? ஓடிட்டாரா? என்ன இப்ப பேசி தள்ளிட்டாரு. ஒரு தண்ணி குடி. காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்பு. வாங்க நீங்க தண்ணி குடி. ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அதி முதல் நதவரை கதை கேட்கல, ஜாதி சனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, அதி முதல்
மானின்னு மல்லாக்கத்தான் படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கு மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும் இதை இருந்து கேளுங்க விவரம் இதை இருந்து கேளுங்க விவரம் ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஒரு விவரம் கேட்ட இப்படி விவரம் கேட்ட ஆம்பளையா நின்னாச்சு நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு வேணும்னு நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே நறுக்கி கொடுத்துருவேன் எப்பேற்பட்ட என்ன நிப்பாட்டினாரு என்ன இவர் பெரிய நக்கீரரு பாட்டில் புல கண்டுபிடிச்சாரு என்ன நறுக்கி இல்ல நறுக்கி நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு வேணும்னு எந்த நறுக்கி நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே அதுதான் என்னன்னு கேட்டேன் நான் எந்த மூணுன்னு கேட்குறீங்களா ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும் சுறுசுறுப்பு வேணும் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லைன்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேணுங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க வேண்டியதா நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே நல்லா இருக்க மூணையுமே எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஒரு விவரம் கிட்ட ஆம்பளையா நின்னாச்சு இப்படி விவரம் கிட்ட ஆம்பளையா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா வள்ளியம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா நான் ஒளிஞ்சிருக்கேன் உள்ளே தானம்மா உள்ளே எல்லாம் நல்லா பாருமா ஓடி போயிருங்க கலங்கபடம் எதுவும் இல்லாதவன் கண்ணோர் கண்ணுக்கு கச்சலையாகுமா கலங்கபடம் எதுவும் இல்லாதவன் கண்பவர் கண்ணுக்கு கச்சலையாகும் உள்ளங்க வந்திட்ட உத்தமமானவ உன்னே சொல்லணும் உத்தமி உள்ளே ஒரு தர உள்ளே வள்ளியம்மா உள்ளே 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 எல்லாம் நல்லா பாருமா மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா என்னமோ பேசணும் ஆசை இல்ல மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆமான்னு கேட்டேன் மீசை வைக்கிறதுன்னா என்னன்னு தெரியுங்களா மீச மீசை வைக்கிறதுன்னா ஆம்பளைங்க என்ன செய்வாங்க மீசை வைக்கிறது ஒரு பக்கம் சரி மீசை வளர்க்கறது ஒரு பக்கம் நீங்க ஏன் வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க காரணம் என்ன தெரியுங்களா என்ன காரணம் என் மானுக்கு பக்கத்துல போய் கட்டி பிடிச்சு உம்மா கொடுக்கும்போது அந்த மானுக்கு மீசை கூட குத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் மனசை புரிஞ்சுக்கணுமா மாடுக்கு உமா கொடுக்கணும் அம்மா என்னங்க? உம்மா சும்மா கிடையாது ஊ என்ற உயிரும் இம் என்ற மையும் மா என்ற உயிர்மையும் கலந்து இந்த மானுக்கு மீச வச்சிருக்க எல்லாரையுமே ஆம்பளைன்னு சொல்ல முடியாது மீச வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் மானை பிடிக்க வக்கில்ல வகையில உங்களுக்கு எதுக்கு மீச மீச மட்டும் வச்சிருந்தா ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா மானை பிடிக்க இந்த மானை பிடிக்கவும் முடியுமா என்ன பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா மானை பிடிக்கவும் முடியுமா என்ன பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா மானு 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 மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும் மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும் எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம் ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஒரு விவரம் கெட்ட ஆம்பளையா நின்னாச்சு இப்படி விவரம் கெட்ட ஆம்பளையா நின்னாச்சு குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போய் இருப்பேன் என்னையா சொல்ல வருகிறீங்க இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணாலும் பண்றீங்க, பேசினா பேசுறீங்க சரி இருக்கட்டும் உங்களை பார்க்கும்போது பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க இந்த திருட்டு முடி உங்களை பார்த்த உடனே எங்க அத்தை மகளை பார்த்த மாதிரி இருக்குமா உயிரோட இருக்காங்களா எங்க அத்தை மகளை பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு இந்த இடத்துல தலைவின்ற முறையில் ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா இப்ப பேசாதீங்க இப்படி நீங்க பேசக்கூடாது ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன் வந்து புடிச்சிட்டு போங்க மானோட அங்க அடையாளம் தெரியுமா மானுடைய அங்க லட்சண அடையாளங்களை பாத்தீங்களா ஓடி வந்த வேகத்தை பாத்தீங்களா பார்த்தனா அப்படி அழகா சொல்றீங்க கேளுங்களேன் சொல்லுங்க காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கனல் பாயே
ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை தாயாகி தாய் மாமனை கண்டது போல் புன்னுருவல் செய்தாலும் தலை சாயாதம்மா நல்ல ஜாதிமா பாயாதம்மா தலை சாயாதம்மா பாயாதம்மா காணழுவனமாய் செழித்தாலும் புள்ளி பாயாதமான் கற்பனை கட்டாத ஒரு அற்புத புதுமையோடு காலத்தில் அயலொட்டி கண்ணி பருவமோடு பாயாதமான் கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் மழையிலே கண்ணையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் மழையிலே உள்ளம் கனியவே மனமகிழவே பல தினத்தை மறந்து காவல் வீதியில் தீவிரமாகவே காவல் உரைத்திடும் சுந்தரமான் கலவை கந்தன கதம்பவாதை கமழும் அழகிய செவ்வனமான் கணகணகணவென்று முழங்கும் சுதந்திரமான் கலங்காதே கலங்காதே கடையிட்டு மயங்காதே மனமுத்தைய காது மறைந்து வந்து காது மதியும் வராது எதையும் அறியா அனுதினமும் திணை காவல் புரிந்தால் அமுது கலை பொதுமல் பாயாதமா கண்டதுண்டோ வள்ளி உந்தன் பார்வையிலே மான்வர கண்டதுண்டோ ஒரு மான் வேற கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்னே பொதுபல் போனலில் மீறி பொன் போன்ற நன்னேடி புவிதனில் விளையாடிய மான்வர கண்டதுண்டோ உண்டோ என்ன அடையாளம் கேட்டு மானுக்குரிய அடையாளம் என்ன அடையாளம் சொல்லிட்டீங்கிறீங்க மானுக்குரிய அடையாளம் எந்த மானுக்குரிய அடையாளம் மான் என்ற மங்கை இங்க பாருங்க மண்டையை உடைச்சே விடுவேன் இது மானோட அடையாளமா ஆமா இது எப்படிங்க மானோட அடையாளமாக நான் தேடி மான் என்ற மங்கை செவிடாயிரும் காது ஜனல்ல மான் என்ற மங்கை எந்த மங்கைய என் தோழியவா தோழி உன்னைத்தான் தேடி வந்தேன் என்ன எதுக்கு தேடி வந்தீங்க உனக்காகத்தான் தேடி வந்தேன் எனக்கா இது தேடி உன்னை மனமுடிப்பதற்காக என்னையவா நீங்களா உன்னோடு பாட்டு பாட வேண்டும் தலையெழுத்தா சேர்ந்து விளையாட வேண்டும் பெருமாளே பாட்டு பாடவா வேண்டாம் பார்த்து பேசவா போங்க பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நீயும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா மேகவண்ண போலே மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் ஓடுதம்மா
அண்ணனை கூப்பிட்டானா என்ன ஒன்றா பிரச்சனை? அண்ணன் பேட்டம். இங்க பாரு, மான தேடி ஒருத்தர் வந்தார்ல. ஆமா. மான தேடி வந்தாருமா நீ என்கிட்ட சொன்னேன். ஆமா. நான் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாடா. அவரை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு, ஒன்ன மாதிரியே இருந்துச்சு. சரி அண்ணன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மானோட அங்க அடையாளத்தை சொல்லிட்டு போங்க வேடுவாரு, நான் இருந்தா புடிச்சு வைக்கேன்னு சொன்னேனே. அதுக்கு அவர் மானோட அடையாளத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொன்னாரு. நானும் என்ன இப்படி பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் மான தேடி வரல, நான் ஒரு பொண்ணு தேடி வந்தேன்னு சொன்னாரு. நான் யாரு உன்னோட இது அண்ணியான்னு கேட்டேன், என் தோழியை தேடி வந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாருன்னு ஒன்ன தேடி வந்தேன்றாரு. அப்புறம் என்ன கதையா தானே, ஒன்ன தேடி வந்தாரானே, என்ன தேடி வந்து அவர் என்ன செய்ய ஒன்னே தேடி வந்து சொல்லியிருப்பாரு. என்ன நீ சொல்லி அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லடா, ஒரு பொதுவா சொல்றேன், எனக்கு எப்படி தெரியும்? இந்த நாடாமே எனக்கு எப்படின்னே தெரியாது. சம்பளம் கொடுக்காதீங்க, நாடகமே எப்படியே தெரியாம தான் நடிச்சியா? ஆமாடா. என்ன நாடகம்? என்ன நாடகம்? மகமாய் முருகனை வணங்குவோம். எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடன் இருந்தாலும் குலதெய்வத்தோட கடன் இருக்கவே கூடாது. எந்த ஊருக்கு போனாலும் எந்த சாமியை போய் பார்த்தாலும் திருச்செந்தூர் பழனி எங்க போனாலுமே நம்மளோட குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுட்டு போனாதான் நம்மளோட சாமி வழிவிடும். அதனால என்னுடைய குலதெய்வம் யாரு? அந்த முருகப்பெருமான். அவரை வேண்டிட்டு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், தாடி அம்மா உனக்கு தெரியாதுமா, சாமி யூரி போட்டா இறங்காது, செருப்புட்டு அடிச்சாதான் இறங்கும். ஒரு கிலோ விளக்கு, ஒரு கிலோ கோழிக்கறியை திட்டு சாமி வருதா? விளக்காதவள என்னன்னு சமைச்சது பூரா நீ தானடா திண்ட. வள்ளி சுவாமி, வள்ளி நாதா, வள்ளி பிரபு, வள்ளி வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேட்கிறேன். நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வயானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம்? அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் கல்யாணம் போற சந்தோஷத்துல என்ன அடிக்கல. எனக்கு பொண்ணு இருக்கு, சிறப்புடன் சேர்விட்டு விளங்குவாய். ஓடி போயிட்டு சம்மதம் சம்மதம் சம்மதம். ஒன்னேத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாளடா. रघुपति राघव राजा पावन सीता, रघुपति राघव राजा पावन सीता, रघुपति राघव राजा पावन सीताराम सीताराम
எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே எங்களுக்கெல்லாம் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் சதீஷ் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் நாகராஜ் சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம் அன்புறவுகளே.